ஓம் நம சிவாய. கருக்குழியில் ஆசையாகி காதலுற்று நிற்கிறீர். குறுக்கிடுக்கும் ஏழைகால் குழவுகின்ற பாவிகால் திருத்தி மெய்யினால் சிவந்த அஞ்செழுத்தையும் ஒரு கழிக்கு முன்னமே உரை உணர்ந்து கொள்ளுமே. கருக்குழையில் ஆசையாகி காதலுற்று நிற்கிறீர் அப்படின்னா இங்க நம்முடைய அந்த ட்ரெஸ்ஸுக்கு இல்லையா அங்கே அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போமும் ஓவமும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அங்கே தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தில் தான் குழந்தை வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, வந்து உருவாகுது இல்லையா அம்மா வயிற்றுக்குள்ளே. அப்போது அந்த கருக்குழியில் ஆசையாகி காதலுற்று நிற்கிறீர். என்ன யார்? இந்த ஆணும் பெண்ணும், ஆண் உயிரணுக்களும் பெண் உயிரணுக்களும் ஒன்றா கலந்து அங்கே நிற்கிறாங்க. ஓகேவா? குறுக்கிடுக்கும் ஏழைகால் குழவுகின்ற பாவிகால் திருத்தி மெய்யினால் சிவந்த அஞ்செழுத்தையும் ஒரு கழிக்கு முன்னமே உரை உணர்ந்து கொள்ளுமே. புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்கன்ட்டு? இப்போது அந்த மாதிரி நம்ம அந்த கரு உற்பத்தியாகி அதை பிறந்து என்ன குறுக்கிடுக்கும் ஏழைகால்னா வந்து ஒரு குறுக்கிடுக்கும் ஏழைகால் குழவுகின்ற பாவிகால்னால் வந்துட்டு இந்த பிறந்து நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அது குறுக்கிடுக்கும் ஏழைகால் என்று ஏன் சொல்கிறாங்க பார்க்குறாருங்க. திருத்தி மெய்யினால் சிவந்த அஞ்செழுத்தையும், அதாவது நம்ம வாயினால் நம்ம உச்சரிக்கக்கூடிய இந்த அஞ்சு எழுத்துக்கு இல்லையா, இந்த அஞ்சு எழுத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய மேனி வந்துட்டு சிவந்திரும். நீங்கள் பிராணாயாமம் நம்ம வந்து தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, மேனி வந்துட்டு சிவப்பாக மாறும். சரிங்களா? மேனி வந்துட்டு சிவந்த நிறமாக மாறும். பாருங்கள், திருத்தி மெய்யினால் சிவந்த, ஏன்னா அந்த அஞ்சு எழுத்து சொல்லுகின்ற நம்முடைய உடம்பு. புரியுதா சொல்கிறது அவங்க சொல்கிறது? திருத்தினா என்ன? எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டு, ஓகேவா? ஒரு கழிக்கு முன்னரே ஒரே உணர்ந்து கொள்ளுமே. என்ன நம்முடைய அந்த இந்த உருங்கிறது இந்த உடம்பு அறியறதுக்கு முன்னாடியே என்ன உரை உணர்ந்து கொள்ளுமே. உரைனா என்ன? உரைனா நூல்கள், புக்ஸு, மந்திரங்கள், அது எழுத்துக்கள். புரியுதுங்களா? அந்த உரை அதை சொல்லிக்கக்கூடிய அந்த நமசிவாய அப்படிங்கிற அஞ்சு எழுத்தை உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
குறுக்கிடுக்கும் ஏழைகால். ஏழைகால் அப்படிங்கிறது ஏழை கால். சரியா, இது பெரிய இல்லு போட்டிருக்காங்க. சரியா, அப்படின்ட்டு நம்ம இந்த மக்கள் வந்துட்டு நம்ம பிறக்கும் பொழுது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாமல் தானே வராங்க. அந்த மாதிரி இப்போ இந்த எடுத்துக்கலாம் என்ன. ஏன்னா அடுத்த வார்த்தை குலவுகின்ற பாவிகள் சொல்கிறாங்க. அப்போது அந்த மக்களை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மக்கள் வந்துட்டு ஏழையாக வந்துட்டு ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய தப்பு தப்பான செயல்கள் மூலமாக தான் அவங்க ஏழையாக மாறுறாங்க இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்போது திரும்ப சொல்லவா? கருக்குடியில் ஆசை ஆகி காதல் உற்று நிற்கிறேன். ஓகே, என்ன நம்ம வந்துட்டு அம்மா வயிற்றுக்குள்ளே வந்துட்டு நாதமும் விந்தும் ஒன்றா சேர்ந்து நிற்கிது. என்ன குறுக்கிடுக்கும் ஏழைக்கால கழுவுகின்ற பாவைக்கால். நம்ம பிறந்த அப்புறமா பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த மனதில் உண்டாகக்கூடிய ஒரு சிறுமிப்படுத்தக்கூடிய எண்ணங்களால் அவங்க ஏழையாகவும் இருக்காங்க மக்கள். சில மக்கள் வந்துட்டு அங்கே அந்த மாதிரி ஒரு அல்லல் படுறாங்க சொல்ல இல்லையா, அல்லோகளை படுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி குலவுகின்ற பாவிக்கால் அதை வேணும், இது வேணும், அதை பிடிச்சிடலாம், இதை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படி குறுக்க மறுக்கம் வந்துட்டு அடையிறாங்கல்ல மனம். அதெல்லாம் திருத்திட்டு ஓகேவா, அதெல்லாம் திருத்தி என்ன அதெல்லாம் விட்டுடுன்ட்டு நம்ம அந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை நம்ம சொல்ல நம்முடைய மேனி, நம்முடைய உடம்பு வந்துட்டு சிவந்துடும். புரியுதுங்களா? நம்ம உடம்பு வந்துட்டு சிவந்த நிறமாக மாறும். சரி, அப்போது அந்த உடம்புல வச்சுக்கிட்டு நம்ம என்ன அந்த உடம்பு அழியறதுக்கு முன்னாடியே நம்ம நூல்கள்லாம் எல்லா எழுத்துக்கள்லாம் வந்துட்டு சொல்லிச்சு இல்லையா? என்ன சொல்லிச்சு? ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சார்ந்து என்னென்ன விதமான நூல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு அழியறதுக்கு முன்னாடியே இந்த உரைகளெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஓம் நம சிவாய இந்த சிவனை நம்ம உடம்புக்குள்ளே அறிஞ்சு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே அறிஞ்சு தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் வந்துட்டு சித்தர்களாகணும். ஓகேங்களா? சித்தர்களாகணும். அப்போ தான் அது முடியும். ஓம் நம சிவாய. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.